இது இன்னொன்று சார், இப்போ இன்றைக்கி இந்த எஃப்சிஆர்ஏ என்று அழைக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு நன்கொடை நிதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இன்று பேரவையில், அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்த என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவற்றிற்கான நிதியை முறைப்படுத்துவதற்கான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட இங்கே நடைபெற்றது. இப்போதைக்கு இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசுக்கு அது என்ன காரணத்துக்காக இப்போ முன்னெடுக்கிறாங்க சார்? அதை பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய திருநாட்டிலே அதிகமாக வசூல் பண்ணியிருக்கிறது. இது ஏற்கனவே வந்துருச்சு. தணிக்கை குழுல இருந்து அதை இண்டிகேட் பண்ணி இவ்வளவு பணத்தை இவங்க தான் வாங்கியிருக்காங்க என்பதை சொல்லி வைக்கிறார்கள். அதை நாம் பார்த்தோம். சட்டமன்றத்தில் கூட அன்னைக்கு பாருங்க 900 கோடிய மார்டின் கம்பெனிட்டு இருந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஏன் வாங்கினீர்கள்னு கேட்டாங்க. ஒன்று லாட்டரியை ஒத்துக்காதவங்க அதை தூக்கி தூரமா வச்சுட்டு அதுல இருந்த பணத்தை வேணான்னு சொல்லணும். இது வாங்குவது வழக்கம் தான். அதுல இன்னும் அரசியல் கட்சிகள் எப்பொழுதும் வாங்குவதுதான். எவ்வளவு வாங்குறது? 900 கோடி. கிவ் அண்ட் டேக் பாலிசி சும்மா கொடுத்துருப்பாரு. அவருடைய பெனிஃபிட் கருதி கொடுத்துட்டாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை தெரிந்து கொண்டு பரிசாக அளித்தாரா? ஆகவே தேர்தல் ஆணையத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு நன்கொடை வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்றது எப்படி சார் சரியா இருக்கும்? ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுறோம், கொண்டு வரோம். ஆகவே மத்திய அரசு தயங்குது, அதுல கை வைக்கிறதுக்கே பயப்படுது. ஏன்னா ஏகப்பட்ட பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு திரும்ப கொடுக்க சொன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்களோ என்னவோ தெரியல. அது ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்கீம் தான். அது அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் கொள்ளையடிக்குது. டெல்லியில இருக்க முதல்வர் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ள போடு, மாயாவதி காலத்துல இருந்து லல்லு பிரசாத் யாதவ் காலத்துல இருந்து எல்லாத்தையும் உள்ள போடுன்னு அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னவர்கள். இவங்க நிதி எப்படி வருதுன்னா லஞ்சத்துக்கு பதிலாக இப்படி நேரம் அக்கௌண்ட்ல வாங்கி போட்டுக்கலாம்னா அது சரியானதாக தெரியவில்லை. இன்னொரு முக்கியமான கேள்வி, இன்றைய பேரவை விவாதத்தின் போது வந்து இந்த குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது திமுகவும் அதிமுகவும் இணைந்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அமளி ஏற்பட்டது. அப்போது சபாநாயகர் இருவரும் இணைந்து அமளியில் ஈடுபடக்கூடாது என்று கூறியதற்கு இருதரப்பிலும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் திமுக அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை தேர்தல் முடிவுக்கு பின்னர் நடத்தப்பட்டது என்று மீண்டும் ஒரு தரப்பு கூறுகிறார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா சார்? உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடந்தது, ஆதாரம் இருக்கிறது. 4 பேர் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார்கள். அதில் எடப்பாடியினுடைய ரத்த சொந்தமும் உண்டு. ஆகவே 4 பேர் போய் அங்கே பேசியிருக்கிறார்கள். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவுக்கு ஷேக் ஆயிடுச்சு. சரி, இந்த ப்ரொபோசலை ஒத்துக்கலாமான்னு பார்த்துச்சு. இல்ல திமுக தான் முதல்வர், எங்களது வேட்பாளர் தான் முதல்வர்னு சொல்லி கொண்டு வந்தார்கள். அதுல நம்ம திருமா அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய பவுண்டர் அவருடைய பேரும் அடிபட்டது. ஆகவே இது உண்மையான செய்தி தான், அதை மறுக்கவே இல்லையே. ஏதாவது இதுவரை பழனிசாமி எழுந்து இல்லை என்று சொல்லுகிறாரா? இப்ப சொல்றாரு இல்லங்கிறாரு. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, நாங்க அது 100% தவறான செய்தி அப்படிங்கிறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு சார், அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லணும், எங்கிட்ட யாரும் வரல பேசலன்னு. இந்த 6 பேர் பேசுனதே மருத்துவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே 2 பேரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் கண்ணன் சார் மேல எனக்கு வேடிக்கையா ஒரு வருத்தம். என்னன்னு கேட்டா 2 பேரும் ஒன்னாதான் சார் இருக்காங்க, அவங்க என்ன பிரிஞ்சா இருக்கிறாங்க. அதனாலதான் சபாநாயகர் இருவரும் சேர்ந்துன்றாரு. ஆகவே நாடறிந்த விஷயம் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆகவே அவர்கள் கொள்கை கோட்பாடு அவங்களை காப்பாற்றி திமுக கையில சார் திமுக அதிமுக இணைந்திருன்னு பாக்குறீங்களா சார் வரக்கூடிய தேர்தல்கள்ல? இணையாது. இது மாதிரி மறைமுகமான திரை, அதாவது பின்னாடி திரைக்கு பின்னாடி இவர்களது உறவும் தொடரும், நாடகமும் தொடரும். ஆகவே தான் இப்ப எல்லாம் பாருங்க, திமுகவை ஆதரித்து அண்ணா திமுக, அண்ணா திமுகவை ஆதரித்து திமுக, இப்படித்தான் சட்டமன்றத்திலும் போய்கொண்டிருப்பது. ஆளுங்கட்சியா அவங்க இருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு தமிழகத்தில். ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் வாக்களித்து ஒரு
முதலமைச்சராக விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்போ திமுகவும் அதிமுகவும் எதிர்க்கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையில ரெண்டு பேரும் ஒன்றா தானே சார் குரல் கொடுக்க முடியும், எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க. இதை வந்து நீங்கள் கூட்டணின்னு எப்படி சொல்ல முடியும்? அதை இல்ல திமுக நலன் கருதி இது சாரி தமிழக மக்கள் நலன் கருதி ஒரு பிரச்சனை வந்தால் இருவரும் ஒன்றா சேர்ந்துக்க வேண்டியதுதான். அதே இல்லையே, அந்த பிரச்சனைகள் இல்லையே. நீங்க எந்த பிரச்சனைக்காக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றீங்க அதை யோசனை பண்ணும்ல. எழுச்சி யார் பதில் சொல்றது? கண்ணன் இன்னொருத்தரையும் நீங்க விட்டுட்டு திமுக ரெப்ரஸன்டேட்டிவ் யார் தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம். என்ன எழுச்சி பதில் சொல்றாரு? இது கட்சிகள்லாம் நன்கொடை வாங்குறது சர்வசாதாரணமா ஒண்ணுதான், அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிட்டாங்கன்றாரு. அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டினாங்க, இடியில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க இருக்கு நீங்க முதல்ல நீங்க அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டியாச்சு அந்த பிரச்சனை சரியா போச்சுன்னு சொல்றேன். ரெண்டாவது என்ன பண்றாரு? இன்னைக்கு மறுத்து தகராறு. நீங்க வந்து இப்படி பேசுறீங்க, இந்த அரசை பற்றி குறை சொன்னார். ஆகவே நீங்கள் வந்து துதிப்பாட வேண்டாம் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதில் சொன்னாரு. நீங்க தான் ஆரம்பம், இடத்தை மாற்றி போனீங்கன்னு சொல்லி பதில் சொல்லி இது அருமையான திரும்பி பதில் வந்துருச்சு. அமைச்சர் இமீடியட்டாக எழுந்து பதில் சொல்லிவிட்டார். அது ரொம்ப சூப்பரா. இடம் மாறினோம், இதயம் மாறவில்லை. அம்மா படத்தோடு தான் எங்களது முதல்வர் இதை அனுமதித்து அமர செய்திருக்கிறார். இல்ல வர அந்த படத்தை வச்சுட்டு தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா உங்களுடைய பாக்கெட்ல படத்தை பாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அதுவும் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனன் அப்புறமா எழுச்சி மறுபடியும் அவர் ஆரம்பிச்சிட்டார். என்ன அதாவது வந்து 3 முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர்களுக்கு நீங்க மறந்துட்டீங்க, இதை வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் சபாநாயகர் குறுக்கிட்டு சமாதானம் செய்கிறார். ஆகவே இது எல்லாமே ஏடிஎம்காரங்க சார். இப்போ திமுக தரப்புல இருந்து பேசுற ஓபிஎஸ் முன்னாள் அதிமுக தான். இதே போல செங்கோட்டையன் தாவேக்கா தரப்புல இருந்து அவரும் அதிமுக தான். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவரும் அதிமுக. நீங்களே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசிக்கிறீங்களா? இது உண்மையிலேயே அந்தந்த கட்சிகளுக்கான பிரச்சனையை தான் நீங்க பேசுறீங்களா? எல்லாமே முன்னாள் அதிமுகவினர் தான். இப்போதே அதிமுகவுக்கு மீண்டும் பிரிந்து சென்ற சசிகலா டிடிவி தினகரனை மீண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்னு இப்போ திடீர்னு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் குரல் எழுப்பதற்கு என்னதான் காரணம்? அதான் நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் இறங்கி வந்து விட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. பத்தாவது ஜிவி நதி ஓடுகிறது, அது கிளை கிளையாக பிரிந்து ஓடுகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஒரு இடத்தை நோக்கி தாவையை காக்கு வந்து விட்டது. இந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மேக்சிமம் ஏடிஎம்கேல இருக்கின்ற கேடர்ஸ் முன்னணி தலைவர்கள் கிட்டத்தட்ட 70% தாவேகாவிற்கு வந்து விட்டார்கள். எனக்கு நன்றாக தெரியும், நான் பேரை படிச்சுட்டே போக வேண்டாம். ஆகவே ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள்.